ஹலோ பிலீவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிலீவர்ஸ் வேர்ல்ட். நீங்கள் இப்போ எதுக்காக காத்துட்ருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். இந்த ஒரு நொடி, இந்த ஒரு கணம் நீங்கள் இந்த செய்தியை கேட்க தேர்ந்தெடுத்திருக்கீங்கன்னா பிரபஞ்சம் உங்களுக்கு மட்டுமே ஒரு அவசரமான செய்தியை கொடுக்கணும்னு நினைக்குது. உங்கள் கண்ணை மூடுங்க, ஒரு ஆழமான மூச்சை உள்ளிழுத்து மெதுவாக வெளியிடுங்க. இப்போ நீங்கள் நிற்கிறது ஒரு புதிய வருஷத்தின் வாசல்ல. ஆமாம், 2026. இது சும்மா ஒரு வருஷம் கிடையாது. இது நீங்கள் கேட்ட, நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்த, நீங்கள் ஆழமாக பிரார்த்தனை பண்ணின விஷயங்கள் எல்லாமே நிஜமாகிற போகிற வருஷம். பழசெல்லாம் மறந்துடுங்க, உங்கள் கவலைகளை தூக்கி போடுங்க. 2026 உங்களுக்காக, உங்கள் ஆசைகளுக்காக மட்டுமே ரெடி பண்ணி வச்சிருக்கு. இந்த செய்தியை கடைசி வரைக்கும் கேட்டு கண்டிப்பாக குறித்து வச்சுக்கோங்க. நீங்கள் தெரிஞ்சுக்க வந்த 4 முக்கியமான விஷயங்களுக்கான பிரபஞ்சத்தோட வாக்குறுதி எதை பற்றினதுன்னா, முதலாவது பணம், செல்வம் அதிகமாக பெருக போகிற ரகசியம். 2வது உறவுகள் செழிப்பா சந்தோஷமா மாறப்போற வழிகள். 3வது வேலை மற்றும் வாழ்க்கையில வெற்றி தரப்போற திருப்பு முனைகள். 4வது உள் அமைதி மற்றும் மன தெளிவை தரும் வழிகாட்டுதல்கள். நம்ம 2026க்குள்ள போறதுக்கு முன்னாடி 2025 உங்களுக்கு கத்துக் கொடுத்த எல்லா பாடங்களுக்கும் நன்றின்னு சொல்லுங்க. தோல்விகள்னு நீங்க நினைச்சது எல்லாமே உங்களை இந்த இடத்துக்கு அழைச்சிட்டு வந்த அனுபவங்கள் மட்டும்தான். உங்க மூச்சுல கவனம் வைங்க. நீங்க மூச்சை உள்ளிழுக்கும் பொழுது நான் நேர்மறை சக்தியை உள்ளிருக்கிறேன்னு நினைச்சுக்கோங்க. மூச்சை வெளியிடும் பொழுது பழைய கவலைகளை வெளியேற்றுகிறேன்னு நினைச்சுக்கோங்க. பிரபஞ்சம் உங்க கடந்த காலத்துல இருக்கிற கனமான முடிச்சுகளை இப்போதே அவிழ்க்கிறது. நீங்க விடுதலை அடைஞ்சிட்டீங்க, நீங்க புதுசா மாறிட்டீங்க. 2026ல உங்க மனசு, உங்க உடம்பு, உங்க ஆத்மா எல்லாமே லேசா இருக்கட்டும். இப்போ நம்ம 2026 முதல் மற்றும் ரொம்ப முக்கியமான வாக்குறுதியை கேட்போம். முதல் வாக்குறுதி, இந்த வருஷம் பணத்தை ஈர்க்க நீங்க போராட வேண்டிய அவசியமே இல்லை. நீங்க அதை உங்க வாழ்க்கையில அனுமதிக்கணும், அவ்வளவுதான். 2026ஓட மிக முக்கியமான விதி என்னன்னா, ரொம்ப சின்ன சின்ன விஷயங்கள்ல சந்தோஷப்படுங்க. சந்தோஷம் அதிகமாக அதிகமாக உங்க பண அதிர்வும் அதிகமாகும். உங்க பணத்தோட மூலத்தை நீங்க தேட வேணாம். பல அன்எக்ஸ்பெக்டட் வழிகள்ல பணம் உங்ககிட்ட வரும். நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து ஒரு புது வேலை வாய்ப்புகளாகவோ, இல்ல ப்ரமோஷன் ஆகவோ, இல்லைன்னா ரொம்ப நாளா காத்திருந்த கடன் அடை எப்படியும் செல்வம் உங்ககிட்ட வந்து சேரும். பணத்தை ஒரு கஷ்டமான விஷயமா பார்க்காதீங்க. பணங்கிறது ஒரு சக்தி. அது உங்ககிட்ட வர நீங்க செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணுதான். உங்க பண அதிர்வை, அதாவது மணி வைப்ரேஷனை சீராக்குங்க. பழைய கடன் கவலைகளை பத்தி பேசாதீங்க. நீங்க ஒரு காஃபி வாங்கும்போது இதுக்காக நன்றின்னு சொல்லுங்க. சின்ன சின்ன பண வரவுகளுக்கும் நன்றின்னு சொல்லி பழங்குங்க. நீங்க எப்போ உங்க மனசுல நான் பணக்காரன்னு சொல்றீங்களோ அப்போதான் பிரபஞ்சம் அந்த அதிர்வை பிடிச்சு உங்களுக்கு அதிக பணத்தை கொண்டு வரும். உங்களுக்கு பிடிச்சதை வாங்குறதுக்கு ஒரு சின்ன லிஸ்ட் போடுங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்து நான் இதெல்லாம் வாங்க தகுதியானவன்னு நீங்க பிரபஞ்சத்துக்கு கொடுக்கிற சிக்னல். இந்த வருஷம் நீங்க பணத்தின் மூலம் கஷ்டப்பட மாட்டீங்க, ஆனா பணத்தை நீங்க நேசிக்கணும். 2வது வாக்குறுதி என்னன்னா, உங்க காதல் வாழ்க்கைக்காக நீங்க கவலைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா உங்க உறவு கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது, கொண்டாடப்பட வேண்டிய ஒரு விஷயம். உங்களை பிரிஞ்சு போனவங்க, நீங்க யாரை ரொம்ப மிஸ் பண்றீங்களோ அவங்க உங்க அன்பின் அதிர்வை உணர்ந்து இந்த வருஷம் உங்களை தேடி வருவாங்க. ஆனா ஒரு கண்டிஷன் இருக்கு. உங்களை நீங்க முதல்ல நேசிங்க. உங்க செல்ஃப் லவ்வை அதிகப்படுத்துங்க. உங்களுக்காக தினமும் ஒரு 5 நிமிஷம் செலவு பண்ணுங்க. உங்க இஷ்டப்படி ஒரு ட்ரெஸ் போடுங்க. உங்களுக்கு பிடிச்சதை சமைச்சு சாப்பிடுங்க. நீங்கள் எப்போ உங்களை சந்தோஷப்படுத்துறீங்களோ அப்போதான் உண்மையான காதல் உங்களை ஈர்க்கும். காதல் மட்டுமல்ல, உங்களை தாங்கி பிடிக்கிற குடும்ப உறவுகள், உங்களோடு இருக்கிற நண்பர்கள், இந்த வருஷம் எல்லாமே செழிக்கும். நீங்கள் யாரெல்லாம் மன்னிக்கணும்னு பிரபஞ்சம் சொல்லுதோ அவங்கள உடனே மன்னிச்சிடுங்க. மன்னிப்புங்கிறது அவங்களுக்காக இல்லை, உங்கள் மனசு லேசாவதற்கு தான். யாரோ உங்களை பற்றி பேசின கசப்பான வார்த்தைகளோ, அவங்க செஞ்ச சின்ன துரோகமோ, உங்கள் மனசில் பாரமாக இருக்கிற எல்லாத்தையும் இப்போவே பிரபஞ்சத்தோட ஒப்படைங்க. இந்த வருஷம் உறவுகளில் நீங்க செய்ய வேண்டியது சத்தியமான பேச்சு மட்டும்தான். பேசும்போது உண்மையை சொல்லுங்க, அன்பை சொல்லுங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதை பயமில்லாம பேசுங்க. அப்போதான் உங்களுக்கான சரியான நேர்மறையான உறவுகள் உங்க வாழ்க்கைக்குள்ள வரும். 3வது வாக்குறுதி என்னன்னா, உங்க அழைப்புக்கான பலன் கிடைக்கலன்னு நீங்க நினைச்சீங்கன்னா பிரபஞ்சத்தின் டைம் வந்துருச்சு. 2026ங்கிறது உங்க பெயர் நிறைய பேருக்கு தெரியும் வருஷமா இருக்கும். உங்க திறமைகளுக்காகவும் உங்க உழைப்புக்காகவும் நீங்க கௌரவிக்கப்படுவீங்க. உங்க மனசுக்குள்ள உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு வேலையை பத்தி இல்லைன்னா ஒரு வெற்றியை பத்தி கற்பனை பண்ணுங்க. அதை ஒரு பெரிய பளபளப்பான பரிசா பாருங்க. ஆமா, அது உங்களுக்கு மட்டும்தான். 4வது வாக்குறுதி, உள் அமைதி மற்றும் ஆன்மீக தெளிவு. இது 2026 மிகப்பெரிய பரிசு.
பணம் வந்தாலும் உறவு செழிச்சாலும் உள் அமைதி இல்லைன்னா அதுக்கெல்லாம் அர்த்தமே இல்லை. நீங்க மன நிம்மதி இல்லாம தவிக்கிறீங்கன்னு பிரபஞ்சத்துக்கு தெரியும். ஆனா அந்த புதிய வருஷம் அதை மாத்த போகுது. உங்க கனவுல, உங்க உள்ளுணர்வுல, அதாவது உங்க இன்ட்யூஷன்ல பிரபஞ்சம் கொடுக்குற எல்லா செய்திகளையும் நீங்க இந்த வருஷம் தெளிவா உணர போறீங்க. இந்த வருஷம் உங்க மன நிம்மதியை உறுதிப்படுத்த பிரபஞ்சம் 2 வழிகளை கொடுக்குது. அதுல முதல் வழி என்னன்னா, அதிர்வெண்ணை தூய்மைப்படுத்துறது, அதாவது வைப்ரேஷனை கிளீன் பண்றது. தினமும் ஒரு 5 நிமிஷம் உங்க செல்போனை அமைதிப்படுத்தி சைலண்ட்ல வச்சுட்டு ஒரு நோட் புத்தகத்துல இன்று எனக்கு கிடைத்த 3 பரிசுகள் என்னன்னு மட்டும் எழுதுங்க. அது ஒரு சூரிய உதயத்தை நீங்க பார்த்ததா இருக்கலாம், இல்லைனா ஒரு நல்ல பாடலை நீங்கள் கேட்டதா இருக்கலாம், இல்லைனா ஒரு ஸ்நாக்ஸை நீங்கள் சாப்பிட்டதா இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் அதுக்கு நன்றி உணர்வோடு இருங்க. நன்றி உணர்வு உங்கள் உடம்புல உள்ள எதிர்மறை அதிர்வுகளை அழிக்கும். 2வது வழி என்னன்னா, பயத்தை புறக்கணிக்கிறது. உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பயம் இருக்குதுன்னு பிரபஞ்சத்துக்கு தெரியும். அந்த பயம் உங்களை திரும்ப திரும்ப தடுத்துட்டே இருக்குது. 2026ல் அந்த பயத்தை எதிர்த்து நீங்கள் ஒரு சின்ன சவால் செய்யணும்னு பிரபஞ்சம் சொல்லுது. பயத்தை உடைக்கும் போது தான் உங்களுக்கான மிகப்பெரிய வளர்ச்சி ஆரம்பிக்கும். பிரபஞ்சம் உங்களை தனியாகவே விடாது, அது உங்களுக்கு துணையா எப்போதும் இருக்கும். இந்த வருஷம் பிரபஞ்சம் உங்களுக்கு துணையா இருக்கு, நீங்க தனியா இல்லை. நீங்க எப்போ பயப்படுறீங்களோ, எப்போ தடுமாறுறீங்களோ, அப்போ இந்த செய்தியை மறுபடியும் கேளுங்க. உங்க உள்ளுணர்வுடைய குரல், இன்ட்யூஷன் தான் உங்களுக்கு இருக்கிற மிக சிறந்த வழிகாட்டி. சந்தேகம் வரும்பொழுது உங்க உள்ளுணர்வுடைய குரலை மட்டும் கேளுங்க. உங்களுக்கு நல்லதுன்னு உங்க மனசு சொல்றது தான் பிரபஞ்சத்தின் வழிகாட்டுதல். புத்தாண்டு 2026 பிரபஞ்சம் உங்களுக்கு பரிசா கொடுக்குது. இந்த பரிசு உங்களுக்கு செழிப்பையும், அன்பையும், மன நிம்மதியையும், தெளிவையும் தரும். இந்த செய்தியை கேட்டதன் மூலமா நீங்க பிரபஞ்சத்தின் திட்டத்தை ஏத்துக்கிட்டீங்க. அதை உறுதிப்படுத்தும் விதமா கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு சக்சஸ் அல்லது வெற்றி அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வருஷம் கண்டிப்பா உங்களோட கனவுகள் எல்லாம் நிஜமாகற போகிற வருஷம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்க அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். I will meet you in another wonderful video. Until then, happy manifesting. நன்றி believers.